ஒரு நகரத்தின் ஓரத்தில் சின்ன குடிசையில் வாழ்ந்தார் சிவா. அவருக்கு ஒரு மகள், நந்தினி. அவள் சிரிப்புதான் அவன் வாழ்க்கை. என் மகள் சந்தோஷமாயிருந்தா போதும் என்பதே அவன் கனவு. நந்தினிக்காக நல்ல மாப்பிள்ளை பார்த்தார்கள். திருமண நாள் ஃபிக்ஸ் ஆயிற்று. ஆனா பணம் இல்லை. சிவா தினமும் கட்டிட வேலைக்கு போவார். காலில் செருப்பு கூட போடாமல் இருந்தான். அவன் சேமிச்ச பணம் கடன் அடைக்கப் போயிற்று. திருமணத்துக்கு இன்னும் 10 நாள்தான். ஆனா கையில் ஒரு ரூபாயும் இல்லை. ஒரு நாள் நந்தினி அமைதியாக கேட்டாள், அப்பா, கல்யாணம் போஸ்ட்போன் பண்ணலாமா? சிவா அதிர்ச்சி. ஏன் மகளே, உங்களுடைய கஷ்டம் என்னால் பார்க்க முடியல அப்பா. அந்த வார்த்தை அவன் இதயத்தை உடைத்தது. இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். அந்த இரவு சிவா ஒரு பழைய பெட்டியை திறந்தார். அதுக்குள் ஒரு பழைய கடிதம் இருந்தது. அது 15 வருடங்களுக்கு முன் அவர் வேலை பார்த்த இடத்திலிருந்து வந்தது. அவர் ஒருவருக்கு உதவி செய்ததற்கான நன்றி கடிதம். ஆனா அந்த மனிதரை அவன் மறந்துவிட்டான். கடவுளிடம் அழுகை. அடுத்த நாள் காலை சிவா அந்த கடிதத்தோடு கோவிலுக்கு போனான். கடவுளே, நான் நல்லது செய்ததுக்கு இதுதான் சாட்சி. ஆனா இன்றைக்கு நான் பலவீனமாக நின்றிருக்கேன். என் மகளின் வாழ்க்கையை நீ காப்பாத்தணும். அவர் அந்த கடிதத்தை தலையில் வைத்து அழுதார். அந்த பெண் சொன்னாள், நான் அந்த மனிதரின் மகள். 15 வருடங்களுக்கு முன் எங்க அப்பாவை நீங்க காப்பாத்தினீங்க. அவர் இறப்பதற்கு முன் சொன்னார், ஒரு நாள் சிவாவை கண்டுபிடிச்சு அவனுக்கு உதவி செய்யணும் என்று. இப்போ நான் அந்த கடனை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். உங்கள் மகளின் திருமணம் முழுவதும் என் பொறுப்பு. சிவா கண்ணீர் விட்டார். அவரால் நிற்கக்கூட முடியவில்லை. நீ செய்யும் நல்லது ஒருபோதும் வீணாகாது. கடைசி நிமிஷத்தில் கிடைக்கும் உதவி, அது மனிதன் இல்லை, கடவுளின் பதில். நம்பிக்கை உடைந்த நேரத்தில்தான் அதிசயம் ஆரம்பமாகும்.